ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டைம் டொமைன் அனாலிசிஸ்னா என்ன, அதோட டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்டெடி ஸ்டேட் எரர், அதோட தியரி பார்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்தாச்சா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில சம்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, பிளாக் டயக்ராம் கொடுத்துட்டு இந்த பிளாக் டயக்ராமுக்கு பீக் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு யூனிட்டி ஃபீட்பேக். நம்ம நார்மலாக ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்ன படித்தோம், OLTF யூனிட்டி ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா OLTF ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்ட்டு இருக்குன்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக மாற்றணும்னா என்ன படிச்சிருக்கோம், நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர்னு படிச்சிட்டோமா. இங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக எல்லாமே என்ன பண்ணோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் தேவை அப்படின்னு சொல்லி படிச்சோமா. 1 + GH G into H = 0 அப்படின்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் தேவை அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இங்கே படி பார்த்தோம்னா நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதியிருப்போம், 1 + 1 divided by S of இப்படின்னு எழுதியிருப்போம். இங்கே வந்துட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருப்போம், டினாமினேட்டரை 0 போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே டினாமினேட்டர் நம்மளுக்கு என்ன இருக்குது, S into S + 1 plus numerator 1 = 0. இது எப்படி எழுதிருப்போம், s² plus s plus 1 = 0 எழுதிருப்போமா. இங்க வந்துட்டு பீக் டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப பீக் டைம்னா என்னது, Tp = π/ωd அதுன்னு பண்ணிருப்போமா. ஸோ வந்துட்டு இங்க வந்துட்டு ωn வந்துட்டு நம்மளுக்கு 1ன்னு வந்துருச்சு. கரெக்ட் தானே. ஃபார்மேட் எப்படி இருக்கும், s² plus 2ε ωns plus ωn² = 0 இப்படின்னு தானே இருக்கும். அப்போ ωn² 1னா ωn வந்துட்டு நம்மளுக்கு என்னது 1 rad/s. ஓகேவா. அடுத்து வந்துட்டு இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ 2ε ωn = 1 அப்படின்ட்டு எழுதிருப்போமா. ஆல்ரெடி இங்கே வந்துட்டு 1 போட்டுருந்துருப்போமா. அப்போ எப்சிலான் வந்துட்டு 1/2ன்னு கிடைச்சிருக்குமா, 0.5ன்னு கிடைச்சிருக்கும். இல்லைன்னா 1/2ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே ஃப்ராக்ஷனில் தானே இருக்குது. அப்போ ωdக்கு நம்ம என்ன ஃபார்முலா போட்டிருப்போம், ωn √1 - ε² போட்டிருப்போமா. ωn என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிவைட் பை 1 - ε என்னது 1/2 அப்போ √1 - 1/4ன்னு வந்திருக்குமா. ஸோ இது பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், 4 - 1/4ன்னு வந்திருக்குமா, 3/4 ஸ்கொயர் ரூட்டுன்னு வந்திருக்கும். இதை எடுத்தோம்னா √3/2ன்னு வந்திருக்குமா. இங்கே வந்துட்டு டிபி வந்துட்டு நம்ம என்ன படிப்போம், Tp = nπ/ωd அப்படின்னு படிப்போம். இங்கே வந்துட்டு ஓவர் ஷூட்டா அண்டர் ஷூட்டா எதுவுமே கொடுக்கல, வெறும் பீக் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஓவர் ஷூட்டை வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ n = 1 அப்படின்ட்டு மோஸ்ட்லி எடுத்துருப்போம். ஸோ இது n = 1 போட்டு π/ωdன்னு போடுவோம். அப்போ ωd என்ன பண்ணியிருக்கோம், √3/2ன்னு படிச்சிருக்கோமா. அப்போ 2/√3 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், 2π/√3 செகண்ட்ஸ். இன்னொன்று வந்துட்டு பாருங்க, இதில் ஆப்ஷனை வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நான் இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, Tp = π/ωd தானே. இப்போ பை வந்துட்டு மேலே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு பை நம்மளுக்கு கீழே இருக்குது. ஆப்வியஸாக CU வராது, DU வராது. நம்மளுக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். கரெக்டு தானே. 2π/√3 இல்லைன்னா √3ன்னு வரும். இன்னொன்று என்னன்னா, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா கீ டேர்மில் மட்டும்தான் வர மாதிரி இருக்கும், மே டேர்மில் ரேராக தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டாலே இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் ஹாஸ் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s = k divided by s of s plus 3. The value of k that yields a damping ratio of 0.5 for the closed loop system is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, எப்சிலானோட வேல்யூ கொடுத்துட்டு இது வந்துட்டு யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்லிட்டு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் = 0ன்னு பார்த்தோமா. அப்போ ஓப்பன் லூப்ல இருந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணியிருந்திருப்போம், டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் ஆஃப் OLTF. அப்போ இங்கே டினாமினேட்டர் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, S of S plus 3 plus k = 0ன்னு எழுதியிருப்போமா. அப்போ s² plus 3s plus k = 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வரும். எனக்கு இந்த ஷார்ட்கட்லாம் ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன போடுவோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 1 + g of s h of s = 0ன்னு போடுவோமா. அப்போ g of s என்னது, k divided by s of s plus 3 h of s என்ன 1 = 0வா. அப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி LCM எடுத்துருப்போமா. s of s plus 3 plus k divided by s of s plus 3 = 0ன்னு இருக்கும். இது இந்த பக்கம் போச்சுனாலுமே நம்மளுக்கு s of s plus 3 plus k = 0. இது நம்ம பண்ணியிருந்தா இருக்கும், s² plus 3s plus k = 0. இதுக்கும் அதே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான், இதுக்கும் அதே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான். நம்ம சம்ஸ் போட நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பே ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு இதை இந்த ஃபார்மத்தோட கம்பேர் பண்ணும், s² plus 2ε ωns plus ωn² = 0. இப்போ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 2ε ωn இடத்துல என்ன இருக்குது, 3ன்னு இருக்கா.
அடுத்து ஒமேகா என் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேன்னு இருக்கா. அப்போ ஒமேகா என் என்னது ரூட் கே. கரெக்டா. அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு ஒமேகா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 இன்டூ எப்சிலான் என்ன போட்டிருக்காங்க 0.5ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ஒமேகா என்ன இருக்குது ரூட் கேன்னு இருக்குது. இங்கே வந்துட்டு 3. கரெக்டா. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடுவோமா. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் ரூட் கே டிவைட் பை 3ன்னு இருக்கா. இப்போ இதை வந்துட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டோம்னா கே ஈக்குவல் டு 9 கிடச்சிக்குமா. ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு 0.5 இருக்கும்போது அந்த சிஸ்டமோட கெயின் என்னவா இருக்குது 9 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்த கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்சிலான் வச்சு டேப்லேஷன் ஒன்று பார்த்தோமா. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அதோட டயக்ராம் அதோட ஈக்குவேஷன் அதை வச்சு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேம்பிங் ரேஷியோ வந்துட்டு 0<1 இருக்குது. 0 to 1 இருக்குது. தென் ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது ரியல் பட் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு ஓவர் டேம்புக்குரியதா. ரியலாக இருக்குது பட் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோமா. ஓவர் டேம்ப்னா என்னது எப்சிலான் கிரேட்டர் தென் 1. ரியல் அண்ட் ஈக்குவல் இது என்னது கிரிட்டிக்கலி டேம்ப்னு பார்த்தோமா. அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு 1. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் இது என்னது ஓவர் டேம்ப்டுக்கு பார்த்தோமா. இது என்னது 0 to எப்சிலான் 1. இமேஜினரி ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம். பியூர்லி இமேஜினரி ஆக்சிஸ் அண்ட் கான்ஜுகேட்டாக இருக்குன்னு பார்த்துருப்போம். இது வந்துட்டு என்னது அன்டேம்ப்டு சிஸ்டம். எப்சிலான் ஈக்குவல் டு 0வா. இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது அண்டர் டேம்ப் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் இல்லை என்னது ஆப்ஷன் சி. கரெக்டாக. சாரி நான் சொல்லும்போது தப்பாக சொல்லிட்டேன். ரியல் பட் நாட் ஈக்குவல் ஓவர் டேம்ப்டு. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸ் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸில் இருந்துச்சுன்னா இப்படி இருந்திருக்கும். இப்படி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸில் இருந்துச்சுன்னா அண்டர் டேம்ப்டு ஓவர் டேம்ப்டுன்னு தப்பாக சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின். ஃபார் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் வித் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. செட்டிலிங் டைம் ஃபார் 2% டாலரண்ட் பேண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. செட்டிலிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2%னா என்னது 40யா. அப்போ என்ன பண்ணுவோம் எப்சிலான் ஒமேகா என் கண்டுபிடிக்கணுமா. இங்கே வந்துட்டு ஒமேகா என் ஸ்கொயர் 9. அப்போ ஒமேகா என் வந்துட்டு என்னது 3. 2 எப்சிலான் ஒமேகா என் என்னது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எப்சிலான் ஒமேகா என் ப்ளஸ் ஒமேகா என் ஸ்கொயரா. அப்போ 2 எப்சிலான் என் என்ன இருக்குது 4 2 டைம்ஸா. அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு 2 பை ஒமேகா என்னது 2/3 அப்படின்னு சொல்லி படிச்சுருந்துருக்குமா. கரெக்டா. இப்போ வந்துட்டு என்னது டிஎஸ் ஈக்குவல் டு 4 டிவைட் பை எப்சிலான் ஒமேகா 4 டிவைட் பை எப்சிலான் என்ன இருக்குது 2/3. ஒமேகா என்னது 3 3 கேன்சல் 2 கேன்சல் 2. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்னென்னா 2 செகண்ட்ஸ். ஓகேவா. அடுத்த கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஒமேகா என் டேம்பிங் ரேஷியோ எப்சிலான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. நம்ம நார்மலாக வந்துட்டு அந்த டேப்லேஷன் பார்க்கும்போது அந்த நேச்சர் ஆஃப் சிஸ்டமுக்கு வந்துட்டு இது பார்த்தோமா. ஒரு இதுக்கும் வந்துட்டு நம்ம இது பார்த்துருப்போம் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருப்போம். அப்போ நான் என்ன சொல்லினேன் இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா 1 - e power epsilon omega n divided by square root of 1 - epsilon square sin of omega d plus pi. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா. இது வந்துட்டு என்னன்னா யூனிட் ஸ்டெப்புக்குரியது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னா ஒன்றும் இல்லை ஒமேகா என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எப்சிலான் ஸ்கொயர் e power minus sin omega t plus pi. அவ்வளோதான். இதுக்கும் இது மட்டும்தான் வித்தியாசம். ஒமேகா என் போட்டிருப்போம் இங்கே 1 இருக்காது. இதுதான் வந்துட்டு இம்பல்ஸ்க்குரிய ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா. இப்போ இந்த ஈக்குவேஷனை இதோட கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 1/6 e power minus 0.80 sin 0.16 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்குது எப்சிலான் ஒமேகா என் வந்துட்டு எப்சிலான் ஒமேகா என் என்ன இருக்குது 0.8ன்னு இருக்குது. ஒமேகா டி என்ன இருக்குது 0.6ன்னு இருக்குது. கரெக்டு தானே. இப்போ ஒமேகா டிக்கு நம்ம என்ன எழுதிப்போம் ஒமேகா என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.6 அப்படின்னு எழுதியிருப்போமா. அப்போது ஒமேகா என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எப்சிலான் ஸ்கொயர் 0.6னா இது வந்துட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போடுறேன். ஒமேகா என் ஸ்கொயர் ஆஃப் 1 - எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.6 த ஹோல் ஸ்கொயர். இப்படி நான் போட்டேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும் இதை உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் எப்சிலான் ஒமேகா என் த ஹோல் ஸ்கொயர் அதாவது எப்சிலான் ஸ்கொயர் ஒமேகா என் ஸ்கொயர்னு இருக்கலாம். அதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இது 0.36ன்னு வந்திருக்குமா. இதை என்ன நம்ம எழுதி வச்சுருக்கோம் 0.8ன்னு எழுதியிருக்கோமா. அப்போது ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் 0.8 ஹோல் ஸ்கொயர்னா 0.64 ஈக்குவல் டு 0.36. அப்போது ஒமேகா என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.64 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம்னா நம்மளுக்கு 1 அப்படின்ட்டு வந்திருக்குமா. அப்போ ஒமேகா என் வந்துட்டு என்னது 1ன்னு கிடச்சிருந்துருக்குமா. எப்சிலான் ஒமேகா என் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.8ன்னு கிவனில் கொடுத்துருக்காங்களா. இதுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எப்சிலான் என்ன இருக்கும் 0.8ன்னு இருக்குது. அப்போது 1 ரேடான் பெர் செகண்ட்
இது வந்துட்டு 0.8 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்கா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஸ் த டைம் அட் விச் த செகண்ட் பீக் இன் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அக்கர்ஸ் ஃபார் அ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு பீக் டைமுக்கு என்ன நம்ம படித்தோம்? n/ω டின்னு படித்தோமா? செகண்ட் பீக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓவர் ஷூட்டான்னு கொடுக்கல, அண்டர் ஷூட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கல. எதுவுமே கொடுக்கலன்னா என்ன எடுத்துக்கணும்? நம்ம ஓவர் ஷூட் எடுத்துக்கணும். ஓவர் ஷூட்டுக்கு என்னவா இருக்கும்? ஆடாக இருக்கும். அப்போ 1, 3, 5 ஸோ ஒன்று போயிருக்குமா? இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ இதில் என்ன பண்ணியிருந்திருப்போம்? TP = 3π/ωdன்னு எழுதியிருப்போமா? ஸோ இதை எப்படி எழுதியிருந்திருக்கலாம்? 3π/1 - ε² அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இது கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் இதில் நம்ம பார்ப்போமா? இங்கே பாருங்கள், π/ωn √1 - ε². இது என்னது? ஃபர்ஸ்ட் வீக். கரெக்டு தானே? ஓவர் ஷூட்டில் இது வந்து எதுக்குரியது? ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அண்டர் ஷூட். கரெக்டாக? இதில் ஒமேகா என்ன இல்லை, இது ஆட்டையிலே இல்லை. ஓகேவா? அடுத்த கொஸ்டினை கன்சிடர் அ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் கொடுத்துட்டு GS கொடுத்துட்டாங்க. சப்ஜெக்ட் டு ரேம்ப் இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்னு கொடுத்துட்டாங்க. யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் ரேம்ப் இன்புட்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? கேவி கண்டுபிடிப்போமா? அப்போ கேவி = S → 0 S × GS H(s) அப்போ வந்துட்டு S × GS என்ன இருக்குது? 100/S of 0.1s + 1 × H(s)1 இப்போ S கேன்சல் ஆகிடும். கேவி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? 100/0.1s + 1 இருக்குமா? இப்போ S = 0 நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்துருக்கும்? கேவி 100 அப்படின்னு கிடைச்சிருந்துருக்குமா? அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன வந்திருக்கும்? நம்மளுக்கு 1/kV அப்படின்னு இருக்கும். இப்போ 1/100 நம்மளுக்கு என்ன இருக்கும்? 0.01. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டைப் 1ன்னு பார்த்தாச்சு. இங்கே வந்துட்டு ரேம்ப் இன்புட்னு கொடுத்துருக்காங்க, யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனால டக்குன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? கேவி கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் போட்டுட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கணும். ESS = S → 0 S × R(s) / 1 + GS H(s). இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சி 0.01 தான் வந்திருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? வரலைன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இதோட ஆன்சரை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்துருந்துச்சுன்னா நம்மள கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் கன்சிடர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் GS கொடுத்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு when it is a parabolic input t²/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ணியே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ ESS = S → 0 S × இது யூனிட்டி ஃபீட்பேக் அப்படி சொல்லலை. கரெக்டு தானே? அதனால நான் என்ன பண்ணுறேன்? R(s) / 1 + GS H(s) கண்டுபிடிக்கிறேன். R(s) வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னா R(t) என்ன இருக்குது? t²/2ன்னு இருக்குது. ஸோ 1/2 t²க்கு நான் லாப்லேஸ் எடுத்தேன்னா 2/s³ இருக்கும். ஸோ 1/s³ R(s). ஸோ இங்கே வந்துட்டு நான் R(s) வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். R(s) என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 1/s³ கண்டுபிடிச்சிருக்கேன்னா இங்கே 1 + GS H(s) இதுக்கு போட்டிருக்காங்களா? 10e⁻⁻0.1s / S of S + 5 S² + 4s + 16 அப்படின்ட்டு வந்திருக்குமா? இப்போ வந்துட்டு நான் இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா இந்த பக்கம் இப்படி போயிருந்திருக்கும், இந்த டேர்ம் மேலே போயிருந்திருக்கும். எனக்கு மேலே போயிருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்குன்னா S of S + 5 S² + 4s + 16 இங்கே நார்மலாக இங்கே ஒரு S இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த S³ கீழே வந்துருக்கும். எனக்கு S³ of S of S + 5 S² + 4s + 16 + 10e⁻⁻0.1s வந்திருக்கும். இதை நான் கேன்சல் பண்ணியிருந்தாலும் எனக்கு S² ஒன்று பெண்டிங்கில் இருந்திருக்கும். இங்கே /1/sன்னு இருக்கும். நான் லிமிட் S = 0ன்னு போட்டிருந்தேன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக எனக்கு 0 இருக்கும். ஏன்னா மல்டிபிள் ஆஃப் சம்திங்கில் இருக்குல்ல. ஸோ எனக்கு 0 இருந்திருக்கும். 1/0ன்னு வந்திருக்கும். அப்போ ESS வந்துட்டு எனக்கு என்ன இருந்திருக்கும்? இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்குமா? அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணாமல் நம்ம ஒரு டேப்லெட் காலம் வந்துட்டு நேற்று பார்த்தோமா? அந்த டேப்லெட் காலம் அதாவது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த டேப்லெட் காலம் வச்சு நம்ம வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்போம்? இது வந்துட்டு என்ன டைப்? டைப் 1. டைப் 1 கரஸ்பாண்ட்ஸ் டு ரேம்ப் இன்புட். கரெக்டு தானே? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பேரபோலிக் இன்புட் கொடுத்துருக்காங்க. அப்போது டைப்பை விட நம்மளுக்கு வந்துட்டு ஹையர் ஆர்டர் போச்சுன்னா ஸ்டெடி ஸ்டேட் என்னது? இன்ஃபினிட்டின்னு படித்தோமா? இதே பேரபோலிக் இன்புட் கொடுக்காம ஸ்டெப் இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா
அப்போ ஸ்டெடி ஸ்டேட் என்ன வந்திருக்கும், 0ன்னு வந்திருக்கும். ஸோ அந்த டேப்லெட் காலில் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா இவ்வளோ ஸ்டெப் பண்ணாமல் இன்ஃபினிட்டின்னு இந்த கொஸ்டினை பார்த்த உடனே போட்டுக்கலாமா? ஏன்னா இது வந்துட்டு டைப் 1 சிஸ்டம், பேரபோலிக் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் 1ல் வந்துட்டு ரேம்ப் இன்புட் தான் ஃபைனைட்டாக இருக்கும். ஹையர் ஆர்டர் போச்சுன்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் இன்ஃபினிட்டி, லோயர் ஆர்டருக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் 0. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, இன்ஃபினிட்டி. இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த டேப்லேஷன்லாம் ஞாபகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1 மினிட் எடுக்கும். எடுத்து நம்ம சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சரும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இதில் வந்துட்டு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, எதுவும் புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். டாடா, பை.